வணக்கம். சிவகங்கை மாவட்ட செய்திகள். செய்திகள் வாசிப்பது மூஷாதை. திருப்பத்தூர் அருகே கடனமாணிக்கத்தில் அமைந்திருக்கும் ஸ்ரீ நடுவாற்று மருதம் பிள்ளையார் திருக்கோவிலில் நடைபெற்ற திருவிளக்கு பூஜையில் 600க்கும் மேற்பட்ட பெண்கள் பங்கேற்று வழிபாடு நடத்தினர். தேவக்கோட்டை காஸ்மாஸ் லயன்ஸ் சங்கம் மற்றும் ஜெயின்பால் கல்வியியல் கல்லூரி இணைந்து உளவார பணி மேற்கொண்டனர். தேவகோட்டை நகர சிவன் கோவில் மற்றும் வெளிமுத்தி பழம் பதிநாதர் சிவன் கோவில் ஆகிய இரு ஆலயங்களையும் சுத்தம் செய்யும் பணியினை ஸ்ரீ ராஜராஜன் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரி நாட்டு நலப்பணி திட்ட மாணவ மாணவிகள் செய்தனர். பன்னாட்டு லயன் சங்கங்கள் காரைக்குடி சுப்ரீம் லயன் சங்கம் 2025-2026 ஆண்டிற்கான புதிய நிர்வாகிகள் பணியேற்பு விழாவில் லயன் அருண் போஸ் தலைவராகவும், லயன் ஏஆர்எஸ் பாண்டியன் செயலாளராகவும், லயன் ஆர் பிழப்பன் பொருளாளராகவும் பதவியேற்றுக் கொண்டனர். விஜய் திமுக தான் அரசியல் எதிரி என உணர்ச்சி வசப்பட்டு பேசுகிறார். இதனால் எங்களுக்கு பிரச்சனை இல்லை. இதற்கு பிறகு கட்சியினர் தான் பதில் அளிக்க வேண்டும் என சிவகங்கையில் செய்தியாளர்கள் சந்திப்பில் கூட்டுறவுத்துறை அமைச்சர் KR பெரியகருப்பன் பேட்டியின் போது கூறினார். திருப்பத்தூரில் காவல் துணை கண்காணிப்பாளர் செல்வகுமார் தனது திருமண நாளை முன்னிட்டு மனைவியுடன் வருகை தந்து உடல் மாற்றுத்திறனாளிகள் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு இலவச சீருடை வழங்கி விருந்து வைத்து உபசரித்தார். காரைக்குடி சர்ச் டிடி நகரில் கற்பக விநாயகர் கோவிலில் சதுர்த்தி பெருவிழா 5ஆம் நாளை முன்னிட்டு ஸ்ரீ லட்சுமி கணபதி சிறப்பலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். தொகுப்புகளை காலை 8 மணி செய்திகளில் அறிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள். டைம்ஸ் ஆஃப் திருப்பத்தூர் சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்து கொள்ளவும்.